ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசிகன் திருவடிகளே சரணம். கோபிகா பாவனையில் பாடிய திருப்பாவை 29ஆம் பாசுரம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இது ஆண்டாள் தன்னை கோபிகை பாவனையில பாடின பாசுரங்கள்ல இது கடைசி பாசுரம். இந்த பாசுரத்துல முதல்ல மார்கழி திங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சா, மார்க சீர்ஷம் அப்படின்னு ஆரம்பிச்சு நாராயணனே நமக்கு பறை தருவான் அப்படின்னு மோட்சத்தை கொடுக்குற எம்பெருமான் நாராயணன் தான் அப்படின்னு காமிச்சிருக்கா. அப்படி காமிக்கிறதுல மார்கழி திங்கள் அப்படிங்கிறது பிரபத்தியை குறிக்கிறது. பிரபத்தி அப்படின்னா அது க்ஷண காலத்தில் பண்ணக்கூடியது. அதுவும் என்ன, ரொம்ப குறைஞ்ச காலத்தில் பண்ணக்கூடியது அந்த பிரபத்திங்கிறது. அந்த பிரபத்தியை பண்ணுறதுக்கு யார்கிட்ட ஸ்ரீமன் நாராயணன்ட்ட தான் பண்ணணும் அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்கா. அதுவும் இந்த சிற்றஞ்சிறுகாலை பாசுரத்தில் முதல்ல காலைங்கிறது மத்த போட்டு தயிர் கடையணும்னு இவ மனசுல நினைச்சிட்டு படுத்துட்டு இருக்காளே, அந்த படுத்துட்டு எழுந்திருக்கிற நேரம் காலையாம். அடுத்தது அவ அதை கடையறதுக்கு முந்தி இருக்கிற அந்த நேரம் சிறு காலை. அதே முனிவர்களும் யோகிகளும் எழுந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காளே, அந்த எழுந்திருக்கிற காலம் சிற்றஞ்சிறு காலமா. இப்படி சிற்றஞ்சிறு காலை அப்படிங்கிறதுக்கு நமக்கு இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்துருக்கா. அடுத்தது வந்து உன்னை சேவித்து, ராமாவதாரத்துல ராமன் காட்டுக்கு போன உடனே எல்லா ரிஷிகளும் ராமனை பார்க்கறதுக்கு வந்தாளாம். அப்போ ராமர் சொன்னாராம், நானே உங்களை பார்த்து அடுத்த என்ன செய்யணும்னு கேட்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம் ராமர். அதுக்கு மகரிஷிகள்லாம் அவா சொல்றாளாம், நீ எங்களை பார்க்கணும்னு நாங்க நினைக்கவே இல்லை, நாங்க உன்னை நாடி உன்னை பார்க்கணும்னுட்டு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னுட்டு அவா சொல்லலாம். வந்து உன்னை சேவித்து அப்படிங்கிறா. அதே பெருமாள் எப்பவும் நம்மளை விட போறது இல்லை, நம்மளை எப்படியா இருந்தாலும் பறை கொள்றதுக்கு ரெடியா இருக்கான். இற்றை பறை கொள்வான் அப்படிங்கிறார். இற்றை பறை கொள்வான்னா கண்ணன் இந்த வந்திருக்கிற கோபிகைகிட்டெல்லாம் கேட்குறானா, உங்களுக்கு எங்கிட்டையோ எனக்கு உங்ககிட்டையோ எந்த மதிமயக்கமும் இல்லை, இது வாஸ்தவமான பேச்சு, உண்மையான பேச்சு. ஆனாலும் என்னமோ நீங்களாம் ஒரு தரத்துக்கு 9 தரம் பறை கேட்குறீங்களே, அது ஏன் அப்படி கேட்குறீங்க? நீங்க குற்றேவல் செய்ய வந்தவர்களா உங்களை பார்த்தா தோணவே இல்லையே. முதல் பாசுரத்துல என்ன, நாராயணனே நமக்கே பறை. 8வது பாசுரத்துல கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை. 10வது பாசுரத்துல போற்ற பறை தரும். 16ல அரைபறை மாயன் மணிவண்ணன். 24ல என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை. 25ஆம் பாசுரத்துல உன்னை அர்த்தித்து வந்தோம் பறை அப்படிங்கிற. 26ல சால பெரும்பறையே. 27ல உந்தன்னை பாடி பறை கொண்டு. இப்ப இந்த 8வது பாசுரத்தை என்ன, இறைவா நீதாராய் பறை இப்படின்னு 9 தரம் கேட்கணுமா? இத எதுக்கு இப்படி கேட்கிறீர்கள் நீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிறான் கண்ணன். அதுக்கு இவா சொல்றா, கண்ணா நாங்க உங்க கூட நீ எங்க குலத்துல அவதாரம் பண்ணிருக்க, நாங்கள்லாம் உங்கூடையே விளையாடிட்டு உங்கூடையே இருந்துட்டு இருக்கோம். அதனால நாங்கள்லாம் கறவைகள் பின்னால போறவாளா இருந்தா கூட உன்னுடையே இருக்கிறதுனால நீதான் பறை தருவாய் அப்படிங்கிறது நாங்க புரிஞ்சுட்டோம். அதனால நீ இன்னமே எங்களை
பறை தரமாட்டேன்னு சொல்ல முடியாது அப்படின்னுட்டு சொல்கிறான். அப்படி சொல்கிற பொழுது அதுதான் நமக்கு எம்பெருமான் கொடுக்கக்கூடிய பறை மோட்சம் அப்படிங்கிறது அவ தெரிஞ்சுட்டான். அப்படி இருக்கிறதுனால எப்படி ஒருத்தர் சேவிக்கிறா அப்படின்னா பெரியவா அப்படின்னுட்டு அவளை சேவிப்போம் நம்ம. அதே மாதிரி நீ பெரியவன் அப்படிங்கிறத, நீ பெரியவன் இல்லை, உலகத்திலேயே உயர்ந்தவன் நீ தான் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுட்டோம். அதனாலதான் நாங்கள் பிரபத்தி பண்ண வந்திருக்கோம். அதனால நீ அந்த பிரபத்தியை ஏத்துக்கோ. அதைத்தான் நம்ம ஸ்ரீ தேசிகனும் திருமகளும் திருவடியும் திருவருளும் அப்படின்னுட்டு தேசிய பிரபந்தம் அடைக்கலப்பத்துல சாதிச்சிருக்கார். அதுல ஸ்ரீமத் ரகசியத்திரய சாரத்துல சர்வ அதிகாரியா சர்வானிஷ்ட நிவர்த்தக்ஷணா இருக்கிறது, சர்வ இஷ்ட சாதனமா இருக்கிறது, சுகரமா இருக்கிறது, சுகிருத்த கர்த்தவியம் இப்படியெல்லாம் இருக்கிறது. பிரபத்தியில தான் இவ்வளவும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு அருளி செஞ்சிருக்கார். இந்த பிரபத்திங்கிறது ஒரு யாகத்துக்கு சமம், ஆத்ம யாகம் இது. அதுவே எப்படின்னாக்க நிரூபாதிக தேவதா பரமாத்மா, நிரூபாதிகம் ஹவிஹி. நம்ம ஆச்சாரியன் மூலமா பிரபத்தி பண்றதே சிறு காலை அப்படிங்கிறா. அப்பேற்பட்ட அந்த பிரபத்தியை செய்யறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் செய்யறதுக்கு அதிகாரிகள் இல்லை. ஒன்றை தவிர்த்து மற்ற யாரையும் நாங்கள் பதியாகவும் நினைக்கல. மற்ற பலன்களையும் நாங்கள், இந்த உலகத்தில் இருக்க மற்ற பலன்களையும் நாங்கள் விரும்பலை. எங்களுடைய ஆக்கிஞ்சன்யம் அனன்ய கதியை முன்னிட்டு தான் உங்ககிட்ட நாங்கள் பிரபத்தி பண்ண வந்திருக்கோம், சரணாகதி பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிறா. இது கோதை கோவிந்தன் மூணு பாட்டுலையும், இதுக்கு முந்தி 2 பாட்டு, இந்த பாட்டு 3த்துலையுமே கோவிந்தன் நாமத்தை சொல்லியிருக்கா. கோவிந்தன் நாமம் அப்படின்னாலே ஆண்டாளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா தன்னுடைய பேர்ல பாதி எழுத்ததுல வந்துடுறதோ இல்லையோ, அதனால அந்த கோதை கோவிந்தன் அப்படிங்கிறது அவளுக்கு அவ்வளவு இஷ்டமானது. அது மட்டும் இல்லை, கோதாவரி நதிக்கும் இந்த பேர்ல பாதி இருக்கிறதுனால அந்த கோதாவரி நதியும் பெருமை பெற்றது அப்படிங்கிறார் ஸ்ரீ தேசிகன். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு, இந்த பிறவி மட்டும் இல்லை, 7 பிறவிக்கும் உன்கிட்ட நாங்க கைங்கரியம் பண்றதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். உனக்கே நாம் ஆட்செய்வோம். அதாவது மற்ற தேவதைகளுக்கெல்லாம் நாங்க எதுவும் கைங்கரியம் பண்ண மாட்டோம், உனக்கு மட்டும்தான் கைங்கரியம் பண்ணுவோம். ஆனா உனக்கு மட்டும் சொன்னதுனால பாகவதர்களுக்கெல்லாம் பண்ண மாட்டோம்னு அர்த்தம் கிடையாது. பகவத் சேஷ அப்படின்னாலே பாகவதர்களுக்கும் சேர்த்து கைங்கரியம் பண்றதுன்னு தான் அர்த்தம். அது சுவாபாவிகமா இங்க தடுக்கப்படலை. தனக்கேயாக எனைக்கொள்ளும் இதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னபடி நாங்க உனக்கு கைங்கரியம் பண்ணத்துக்கு சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் கைங்கரியம் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிறார். மற்ற இனம் காமங்கள் மாற்று. அதனால நீ எங்களுடைய கர்ம வினைகள் எல்லாத்தையும் போக்கி உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் அப்படின்னு எங்களை ஏத்துக்கோ. அப்படி சொல்றதுனால பிரணவார்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. உனக்கே ஆட்செய்வோம் அப்படிங்கிறதுனால நாராயணாய அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற இனம் காமங்கள் மாற்று அப்படிங்கிறதுனால நமக சப்தம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இந்த மொத்தத்துல மூலமந்திர அர்த்தம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நாங்க இதெல்லாத்தையும் முன்கூடியே இருந்ததுனால இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் நாங்க. அதனால நீ எங்களை கைவிடக்கூடாது அப்படிங்கிறார். அதே திருமங்கை ஆழ்வார் சொல்றாரோ இல்லையோ, எங்கனையோ அன்னை மீர்கள், அந்த பாசுரத்துல எப்படி நாங்க ஒன்னானே நினைச்சுட்டு இருக்கோம், சதா சர்வகாலமும் நீதான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம்.
செல்வநாராயணன்னு சொன்ன மாத்திரத்துல ஆழ்வாருக்கு கண்ணுலேருந்து கண்ணீர் அப்படியே தாரதாரியா வந்ததோ இல்லையோ, அந்த மாதிரி நாங்க உன்னையே நினைச்சுட்டு இருக்கோம், அல்லும் பகலும் உன்னை நினைச்சுட்டு இருக்கோம், உன்னையே நம்பி வந்திருக்கோம், நம்பி நம்பியே அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி. அதனால எந்த வகையிலும் நாங்க உன்னிடம் அபிமானத்தோட வந்திருக்கோம், நீயும் எங்களை கைவிடாம எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல சொல்லிக்கு சரணாகதிய இங்க சொல்றான். எம்பெருமான் க்ஷணக்காலத்துல பிரபத்திய பண்ணினா கூட அதனுடைய பலன் இருக்கு பாருங்க, இந்த உலகத்துல அதை விட சிறந்த உயர்ந்த பலன் கிடையாது. அப்பேற்பட்ட உயர்ந்த பலனுக்கு க்ஷணகாலத்துல பிரபத்தி பண்றோம். அப்படி பண்ற அந்த பிரபத்தி மூலமா உன்னை சேவிச்சு உன்னுடைய இந்த அழகிய தாமரைகளை திருவடிகள்ல மங்களாசாசனம் பண்ணறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க பசு பின்னாடி போறப்ப தான். ஆனாலும் அப்படி இருந்தா கூட அது நீயும் அங்கதானே அவதரிச்சிருக்க. அப்போ நாங்க உங்களுடையே நாங்க பழகினதுனால எங்களுக்கு உன்னுடைய உயர்ந்த நீதான் பரம்பொருள் அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுட்டோம். அதனால நீ மோட்சத்தை தந்தே ஆகணும். நாங்க கைவல்யமோ இந்த உலகத்துல இருக்கிற ஐஸ்வர்யங்களோ அதெல்லாம் நாங்க விரும்பல அப்படிங்கிறது நீயும் தெரிஞ்சுட்டு இருக்க. எப்படின்னா நீ சர்வஜன், அதனால உனக்கும் அது தெரியும். அதனால நாங்க உங்கூட சரிக்கு சமமா விளையாடினா கூட, நாங்க மூடர்களா இருந்தா கூட உங்களுடையே இருந்ததுனால ஞானமுடையவர்களா ஆயிட்டோம். சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் நாங்க கைங்கரியத்தை பண்ணுவோம். அப்படியே பண்ணினா கூட அது எங்களோட உகப்புக்குன்னு நாங்க நினைக்க மாட்டோம், உன்னுடைய உகப்புக்காக நாங்கள் கைங்கரியம் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கண்டு இருக்கோம். அதனால நீ எங்களை விட்டுடாம எங்களை கைவிடாமல் எங்களுக்கு நீ பிரபத்திய பண்ணி எங்களுடைய பிரபத்தியை ஏத்துக்கண்டு நீ எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னுட்டு இந்த பாசுரத்தோட சரணாகதியோடைய எல்லா அர்த்தங்களையும் இதுல சொன்ன ஆண்டாள் இந்த பாசுரத்தோட தன்னுடைய கோபிகை பாவத்திலிருந்து விலகிக்கிறார். அடுத்ததுல பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.